பொண்ணு, அவங்க சொல்றது உண்மையா? ஆமாங்க. கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கான்னு அக்கா சொல்றாங்க. அது உண்மையா? பொன்னி, இங்க பாரு. இன்னமும் எந்த உண்மையும் மறைக்கணும்னு நினைக்காத. இப்படி ஒன்னையும் மறைச்சுதான் நம்ம குடும்பத்தோட மானம் சந்தி சிரிச்சு போய் கிடக்கு. சொல்லு பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே அந்த பொண்ணு அப்படிதான் இருக்காளா? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் ஜோடி போட்டு போயிட்டு வந்திருக்கீங்க. இப்ப எதுக்கு மென்னு முழுங்குற? இதுக்கு மேலையாவது பொய் சொல்லாம உண்மையை சொல்லு பொன்னி. சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? சொல்லு பொண்ணு. தெரியும். அப்ப எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்கல்ல, என்ன ஏமாத்தி இருக்கல்ல, எனக்கு துரோகம் பண்ணிருக்கல்ல. ஐயோ இல்லங்க, இதுக்கு என்ன சாவடிச்சிருக்கலாம். ஐயோ என்னங்க, விஷம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். எல்லாமே என் பொன்னிதான், என் பொன்னிதான் உன்னையே இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தேன். நீ சொல்றதா வேத வாக்கு, நீ சொல்றதா சத்தியம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் நெஞ்சில கத்திய குத்தி கிழிச்சிட்டல. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? ஐயோ எனக்கு அப்பா. பொன்னி, ராஜாராம் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, எல்லாத்தையும் இப்படி மொத்தமா நாசம் பண்ணிட்டியே. ஐயோ அப்படிலாம் இல்ல. நீ எங்க இந்த உண்மை தெரிஞ்சா அவர் மனசு வேதனைப்படும் தான். உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் இதை மறைச்ச. எது அக்கறை? எது அக்கறைன்னு கேக்குறேன். மூணாவது மனுஷன் வந்து சொல்லி என் நெஞ்சில இடி இறங்கின மாதிரி வலிக்குதே, அதான் உன் அக்கறை. என்னங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. கொஞ்சம் நான் பண்ணதை நிதானமா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அது புரியும். நம்ம வீட்டுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது, பாவம் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் இதை பண்ண. பேசாத. அவன் லவ் பண்ணாத விஷயம் தெரிஞ்சப்பே உன் கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய அசிங்கத்தை மறைச்சிருக்க பாரு. இனிமே ஜென்மத்துக்கு உன்கிட்ட பேச மாட்டேன். உன்னை இன்னையோட நான் தலை முடுகிறேன். ஐயோ சம்மந்தி, சம்மந்தி, நீங்க அமைதியா உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம் இது. நீங்க இத இவ்வளவு பெருசுப்படுத்தலாமா? கொஞ்சம் நிதானமா யோசிங்க சம்மந்தி. அவங்க பண்ணதுதான் சரி. யோ வாய முடியாது. சம்மந்தியா சம்மந்தி? யாருக்கு யாரையா சம்மந்தி? அந்த வார்த்தைக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழறதுக்கு சம்மதம் வாங்குறவங்கள தான் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இங்கதான் அப்படி எதுவுமே நடக்கலையே. அக்கா, நம்ம பையன் பண்ண அசிங்கத்துக்கு
அவங்களே ஏன் தப்பு சொல்றீங்க? என் பிள்ளைங்கள் எல்லாம் என் பொண்டாட்டி நல்லபடியா வளர்த்திருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். மூத்த மகனே இவ்வளவு கேடு கெட்டவனா வளர்த்திருக்காளே. பா பா அம்மா மேல எந்த தப்பு இல்லப்பா. நான் தான்ப்பா தப்பு பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. பேசாத. பேசாத. எதுக்கு அடிக்கிறீங்க? அதெல்லாம் பண்ணிட்டு பேசுறேன். அடிக்காதடா. ராஜாராம், அப்பா என் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட திருட்டு rascal. ஐயோ, சொன்னா கேளு. வேணாம்ப்பா. வேண்டாம். வேண்டாம், அடிக்காதீங்க சம்மந்தி. என்னங்க ராஜாராம், வேண்டாம். சொல்றது கேளுங்க சம்மந்தி. நம்ம பிள்ளை ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிற? இது பெரிய சதிரா. அப்படியெல்லாம் இல்ல. பொன்னி மில்ஸ் ஓனரோட பையன் 200 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரன். அவனை ஒரேடியா அமுக்கிடலான்னு தான் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்கடா. நீ எதுக்காக நம்ம பையன் அடிக்கிற? அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. வயசுல பெரியவங்க நீங்க. எங்க கிட்ட பணம் இல்லைனாலும் கௌரவத்துக்கு குறையில்லாம வாழறவங்க நாங்க. மான மரியாதைக்கு அஞ்சு வாழற குடும்பமா எங்க குடும்பம். இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசாதீங்கம்மா. மானத்துக்கு எப்படி அஞ்சு வாழறீங்கன்னா பார்த்தாலே தெரியுதே. என்னைக்கு உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கே எங்க வீட்டு நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. அவங்களே குத்த சொல்றேன். எல்லாம் இந்த திருட்டு ரசகலால வந்தது. இவனெல்லாம் அடிச்சு கொண்டவ கூட பெரிய போ. சம்மந்தி விடு. விடுங்க சம்மந்தி. அப்பா வேண்டாம் சம்மந்தி. இல்லப்பா. போ. கேளுங்க. ஏய், போயா. என்னங்க என்னங்க ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க? அம்மா என்னாச்சுப்பா? அம்மா அப்பா என்னாச்சுப்பா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அம்மா என்னங்க என்னங்க அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா சம்மந்தி என்னது வாயும் வயிறுமா இருக்காளா? வாங்க வாங்க. வணக்கம்மா. எப்ப வந்தீங்க? எப்படி ஆட்டோவிலயா வந்தீங்க? சொல்லிருந்தா கார் அனுப்பியிருப்பேனே. உட்காருங்க. வாங்கப்பா வாங்கம்மா. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. வணக்கம் மாப்ள. அவங்க இப்பதான் வந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க ஏதோ பொண்ணும் வாயும் வயிறுமா இருக்குன்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ சொல்றீங்க? அவங்க எப்போ அப்படிலாம் சொன்னாங்க? பொண்ணுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு வரலாமேன்னு கொண்டு வந்தோன்னு தானே சொன்னாங்க. ஆ ஆ, ஆ, அப்படியா சொன்னாங்க? ஏன் ராஜாராம் அப்படியா சொன்னாங்க? நான் அதெல்லாம் கவனிக்கலக்கா. நீங்க கவனிச்சீங்களா? அண்ணி என்ன நீ? நான் தான் சொல்றேன்ல. நான் கூட இங்க என்ன நாங்க வாய்க்கு ருசியா சமைக்க மாட்டோமா? இது அங்கேருந்து கொண்டு வரணுமான்னு கேட்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இல்லையே, என் காதுல வேற மாதிரில விழுந்துச்சு. என்ன நீங்க என்னங்க நீங்க வேற ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. பவித்ரா, அப்பா அம்மாவை உள்ள கூட்டிட்டு போ. வாங்கம்மா வாங்கப்பா வாங்க. இந்த வாங்கப்பா வாங்க. போங்க. என்னங்க நீங்க கவனிக்கல? என்கிட்டலாம் எதுவும் கேட்காது. அட நீங்க வேற. எனக்கு என்னமோ காதுல அப்படிதான் விழுந்தது. என்ன சம்பந்தி அவசரப்பட்டு உளறி கொட்டிட்டீங்க? என்ன சம்மந்தி அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, வெறும் காதல் பண்ணதா சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வாயும் வயிறுமா இருக்கா, அதான் பலகாரம் பண்ணி கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி உளறிட்டீங்களே. சாரிப்பா. என் அத்தையை தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. என்ன சம்பந்தியமா இது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதை மறைக்க முடியும்?
இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ நீங்க என்ன பிளான் போட்டாலும் இதை மறைக்க முடியுமா என்ன? உண்மைதான் சம்பந்தி. ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வெடிச்சிடுமோன்னு பயத்தோட தான் விடியுது. ஆனா இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது செஞ்சு சமாளிச்சிட முடியும்னு மனசுல வைராக்கியத்தோட நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது தப்பு இல்லையா? இப்படி ஒரு இக்கட்லையா என் பொண்ணை இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க? ஏற்கனவே இங்க எங்களுக்கு எந்த விதமான நியாயமான மரியாதையும் இல்லை. ஏதாவது எசகு பிசகா ஆகி இந்த விஷயம் நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துக்கு முன்னாடியே மத்தவங்களுக்கும் தெரிய வந்தா, கடவுளே. ஐயோ சம்மதி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நியாயமாவே இருந்தாலும் சரி, பவித்ராக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவளை நான் கைவிட மாட்டேன். கவலைப்படாதீங்க. உங்க பேச்சுல நம்பிக்கை இருக்கு சம்பந்தி. பத்திரமா கரை ஒதுங்கிட்டான்னு மனசுக்குள்ள ஓரளவுக்கு சந்தோஷத்தை வர வச்சுக்கிட்டோம். ஆனா ஒதுங்கின இடத்துல ஏதோ தலையில விழுந்ததுன்னு எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சம்மந்தி, அவ ஒதுங்கிறது சாதாரணமான இடம் இல்ல. அன்பு, பாசம் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் அவ ஒதுங்கியிருக்கா. என்ன இப்போ தேவையில்லாத சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க ஒன்னும் பயப்படாம தைரியமா இருங்க. அப்பா, அத்தை பேசின அத்தனையும் உண்மை. அவங்க எனக்காக பட்ட கஷ்டமும் பட்டுட்டு இருக்கிற கஷ்டமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. அவங்க படுற இந்த கஷ்டத்துல இருந்து கூடிய சீக்கிரமே அவங்க வெளியே வந்துருவாங்க. கூடவே இருக்கிற எனக்கு அத்தை மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஐயோ ஐயோ, என்ன பவிமா இது? என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அப்பா அம்மா மனசு கஷ்டப்படாது. உன்னை பார்க்க தானே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அழக்கூடாது. எல்லாம் சரியாயிடும். என்ன பொண்ணு நீ? சிரிக்கணும், சரியா? எல்லாம் சரியாயிடும். சரியா? எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். நீங்க வாங்க, வெளியில போலாங்க. வா வாங்க. ஆமாடா. கிளம்பிட்டே இருக்கான். கிளம்பி வந்துருவான். ஆமா. சபையில பேசக்கூடாத அளவுக்கு அப்படி தனியா போய் பேசுறதுக்கு என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க? ஐயோ அண்ணி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லார் முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அதனாலதான் அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சேன். ஏங்க, என்னங்க நீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம்தான். புரியுதா? சமம் இல்லைன்னு மனசுக்கு பட்டு தானே அவங்களே ஒதுங்கி போய் நிக்கிறாங்க. அக்கா, நீ வேற. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல, கல்யாணம் ஆனதுல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை. அதான் அவங்கள அழைச்சிட்டு போய் எங்க வீட்டுக்கு விருந்து கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வந்தோம். பர்மிஷனா? ஏங்கிட்டியா? அதெல்லாம் எதுக்கு? தா, உங்க பொண்ணு நிக்கிறாங்க, உங்க மாப்பிள்ளை நிக்கிறாரு, அவங்களுக்கு எல்லாம் கார்டியன் பொன்னி நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட தகவல் சொன்னா போதும். ஏங்க, என்னங்க இருந்துக்குன்னு கூப்பிட்டா வேண்டாம் நான் சொல்ல போறாங்க. எப்ப அனுப்பணும்? உங்க விருப்பமா? சரி, அப்போ நீங்க போங்க, நான் அப்புறமா அனுப்பி விடுறேன். சரிங்க. நான் வரமா? வரேம்மா. வர சம்பந்தி. வரோம் சம்பந்தி. போயிட்டு வரோம் மாப்பிள்ள. என்னடா பாத்துட்டு இருக்க? போய் ரெடியாகு. சரிம்மா. சரி, நீ கிளம்பணும்னு சொல்ற. கிளம்பு, போயிட்டு வா. ஜூஸ் எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. ஐயோ ஆண்டி, ஜூஸ்லாம் எதுக்கு? நான் குடிக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை நல்லா கவனிக்க வேண்டாமா மாப்பிள்ள? மாப்பிள்ள எடுத்துக்கங்க. மாப்பிள்ள குடுமா. இந்தாங்க. சீன் போடாம குடி. சீன் போடு வேண்டி. சீன் போடுறதுக்காக தானே நானே வந்திருக்கேன். மாப்பிள்ள, நீங்க விருப்பம் இல்லாம தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை நரகமாயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்தேன்.
ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல என் பொண்ணை ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டீங்க. அதை என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் மனசே நிம்மதியாச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள, அதே மாதிரி என் பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்கணும் மாப்பிள்ள. உங்களை நான் கோயில் கட்டி கும்பிடுறேன். கண்டிப்பா அங்கிள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி எப்பவும் எதுக்காகவும் பவித்ரா கண் கலங்க மாட்டா. அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். ம். அனு, அந்த gift எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துக்கிட்டு வரேங்க. உனக்குலாம் கிஃப்டா? இந்தாங்க. அங்கிள், என்ன அங்கிள் இது? எங்க பொண்ணுக்கு நாங்க போடுற நகை மாப்பிள்ள. ஓஹோ, ஓ. மாப்பிள்ள, நாங்க உங்க அளவுக்கு பணக்காரங்க இல்லை. ஆனா எங்க கிட்ட இருக்கிற கடைசி ₹1 கூட என் பொண்ணுக்காக செலவழிப்போம். அவளுக்காக எப்பவுமே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருப்போம். அதுல தான் ஒரு செயின் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். இவரோட ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இல்லாம இருந்திருந்தா ஒரு 20 பவுன் வரைக்கும் போட்டிருப்போம் மாப்பிள்ள. ஹாஸ்பிட்டல் செலவு தான் எடுத்து வச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போயிடுச்சு. ஆண்டி, நீங்க இதை கூட தர வேணாம். மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மா நல்லவங்களா இருக்கிறத நாங்க அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது மாப்பிள்ள. அதனால என்ன, இருக்கட்டும், வாங்கிக்கிங்க. இந்தாங்க, பாருங்க. நல்லா இருக்குல்ல? எடுத்து பாருங்க மாப்பிள்ள. டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. டேய் சூர்யா, இந்த நகையை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு தோணுதே. என்ன பண்ணலாம்? கொடு. டேய். டிசைன் ரொம்ப நல்லா இருக்குப்பா. சந்தோஷமா. மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல ஆண்டி, பொறுமையாவே பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ள. பவித்ரா, நீ அம்மா கூட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? மாப்பிள்ளையும் நானும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். போ. சரிப்பா, இந்தாங்க. வை. மாப்பிள்ள, இத வந்துடுறேன். சரி அங்கிள். கை நம்மன்னு இருக்கே, என்ன பண்ணலாம்? கையில வேற பணம் இல்ல. என்ன பண்ணலாம் நீ யோசிடா சூர்யா. பாலாஜி எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்க மச்சான். என்ன விஷயம்? எல்லா செயின் மாடலுக்கும் கவரிங் செயின் இருக்குமா மாப்ள? ஏன் மச்சான் கேட்குற? மச்சான் சொல்றா, தங்கத்துல இருக்க எல்லா டிசைன்லயும் கவரிங் நகை இருக்குமா? நேற்று ரெடியான டிசைன் வரைக்கும் கவரிங் நகை இருக்கு மச்சான். அப்போ ஒன்று செய், நான் ஒரு செயினோட போட்டோ அனுப்புறேன். அது ஒரு 5 பவுன் செயின். அதே எடைக்கு அப்படியே ஒரு கவரிங் செயின் பண்ணி எனக்கு கொடு. மச்சான், உனக்கும் கவரிங் நகைக்கும் சம்மந்தமே இல்லையடா. இப்போ நீ எதுக்கு கவரிங் செயின் பத்தி கேட்குற? மச்சான், இப்போதான் எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுச்சு. எதை சாக்கா வச்சு இந்த பவித்ராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருந்தல்ல? ஆமா, இதுதான் ஐடியா. பவித்ரா வீட்ல அவளுக்கு ஒரு கோல்டு செயின் போடுறாங்க. நான் அந்த கோல்டு செயினை தூக்கிட்டு நீ கொடுக்குற கவரிங் செயினை அதுக்குள்ள வச்சிருவேன்.
பின்னாடி ஒரு நாள் சொந்த பந்தம்லாம் கூடியிருக்க நேரத்துல நானே அந்த செயினை எடுத்து ஏதோ தப்பா இருக்கே, இது கவரிங் செயினான்னு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு எங்க வீட்டுல எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுவேன். அப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் அவ இந்த வீட்டுல இருக்க முடியும். செம்ம ஐடியாடா. இந்த ஐடியா எப்படிடா உனக்கு வந்தது? மச்சான், நல்லவனா இருக்கிறது தான் கஷ்டம். கெட்டவன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வை, மூளை பரன்னு வேலை செய்யும். சீக்கிரம் அந்த செயினை ரெடி பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் கடைக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகே மச்சான். நான் உனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன். ஓகே மச்சான். ஓகே ஓகே. யாருங்க? இந்த வீட்டு ஓனர் இருக்காருங்களா? ஆமா, அவர் மேலதான் இருக்காரு. என்ன வர வாங்க. இருந்தாரு. வாங்க. என்னங்க, உங்களை பார்க்க இவங்க வந்திருக்காங்க. உட்காருமா. உட்காருங்க. யார் மணி? என்ன விஷயமா வந்திருக்க? நல்லூர்ல குமாரசாமின்னு இருப்பாருல்ல, அவரோட பொண்ணு புஷ்பவள்ளின்னு கூட இருந்தாங்களே. ஆமா, கல்யாண மேடையில கல்யாணத்தை நிறுத்திட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போன ஓடுகாலி பொண்ணா? அந்த பொண்ணை பத்தி நீ ஏன் விசாரிக்கிற? அது அது அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க. அவங்கள பத்தி ஒரு தகவல் தேவைப்பட்டுச்சு, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அவங்களுக்கு நீ என்னமா வேணும்? அவங்க என்னோட அம்மா வழியில சொந்தம். அவங்களோட சித்தி பொண்ணு தான் நானு. அந்த பொண்ணு உறவு விட்டு போன வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மேற்கொண்டு அவங்கள பத்தி எந்த தகவலும் எனக்கு தெரியாதுமா. இல்லைங்க, ஊர்ல அவங்களுக்குன்னு சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு, பெரிய நிலமெல்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். பொண்ணு போன கவலையிலேயே குமாரசாமி இறந்துட்டாரு. பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த நிலத்தை அந்த பொண்ணோட மாமா விநாயகத்துக்கு தான் அவர் எழுதி கொடுத்தார். என்னது, விநாயகத்துக்கு எழுதி கொடுத்தாரா? அந்த விநாயகம் தான் அந்த நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்தாருமா. அந்த விநாயகம் தான் நல்ல வசதியானவராச்சே, அவரு எதுக்காக நிலத்தை விற்கணும்? வசதி என்னைக்குமா நிலையா இருந்துச்சு? செல்வம் செல்வம்னு போறது தானே. அவரோட மச்சான் ராஜாராம் இருக்கார்ல, அவருக்கு தான் அந்த புஷ்பாவை கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. அந்த ராஜாராமோட பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை போல, ரொம்ப நஷ்டம் ஆயிட்டாரு. அதனாலதான் இந்த நிலத்தை வித்து அந்த பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்லித்தான் வித்துட்டு போனாரு. அப்பவே 5 கோடி கொடுத்து தான் நிலத்தை வாங்கினேன். அந்த 5 கோடிக்கெல்லாம் இப்ப கணக்கு பார்த்தா 200 கோடி வரும். ஓஹோ, 5 கோடி ரூபாயை கொண்டு போய் விநாயகம் ராஜாராம் கிட்ட தான் கொடுத்தாரா? அந்த பணத்துல உண்டாக்குனது தான் இந்த பொன்னி மில்லா? எங்க நிலத்து பணத்தை வித்துதான் அந்த பொன்னி செல்வத்துல கொழிக்கிறாளா? இதோ வர்றேன்னா. ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல, சொந்த பந்தமெல்லாம் இருந்தவங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு கேட்கலான்னு தான் வந்தேங்க. எனக்கு அந்த விநாயகத்தை தெரியும், நான் வேணா அவர்கிட்டயே பேசிக்கிறேனே. சரி, நல்லதுமா. விநாயகம், அதான் நான் பணம் கேட்டு வரும்போதெல்லாம் நீ நடுங்குனியா? ஓடி ஓடி வந்து பணத்தை கொடுத்தியா? என் வீட்டு சொத்தை வித்து எனக்கே தானம் கொடுக்கற மாதிரி 10 லட்சம் 20 லட்சம்னு பிச்சை போட்டியா? யார் சொத்தை யாரா தானம் கொடுக்கறது? இரு, நான் வர்றேன்.
சரிங்க, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு வெளியே சுத்திட்டு இருக்கியா? இன்னைக்கு எங்க போறேன்னு நானும் பார்க்கறேன். என்ன சந்துரு, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா. என்ன ஸ்வேதா, நீயும் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, வெளியில போறியா? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். பெரிய மகாராணி நினப்பு எப்படி நின்று பேசுறா பாரு. சரி, காரை எடுத்துட்டு போ. வேண்டாம் ஆண்டி, சந்துரு கூட பைக்லயே போறேன். சரி. என்னது? என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நீ போற வழியில தான் என் ஃப்ரெண்டோட வீடே இருக்கு. அதுக்கு கேப் பிடிச்சிட்டு போ. டேய், என்னடா அவ போற வழியில தானே ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்றா? போ, விட்டுட்டு போ. சரி வா. அப்பாடா, ஒரு வழியா சூர்யாவும் பவித்ராவும் விருந்துக்கு போறதுக்கு அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. சந்திரவும் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டான். கூடிய சீக்கிரமே மறுபடியும் இந்த வீட்டுல சந்தோஷம் வந்துடும். எத்தனை கோடி ரூபாய் பணம் எனக்கு சொந்தமா இருந்திருக்கு. இது தெரியாம 50க்கும் 100க்கும் நான் அல்லாடிக்கிட்டு இருந்திருக்கேன். அது ஏன் பணம்ன்றதுனாலதான் அந்த விநாயகம் என்ன பார்த்ததும் அந்த பம்முனாம் போல இருக்கு. உண்மையை கண்டுபிடிச்சிருவேங்கிற பயத்துலதான் அவன் அந்த நடுங்கிருக்கான். நான் கேக்குறப்பெல்லாம் 10 லட்சமா தூக்கி கொடுத்தான்ல, அதெல்லாம் இதனாலன்னு தான் நினைக்கிறேன். ச்சே, இதெல்லாம் தெரியாம நான் அந்த விநாயகத்தை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கேன். என் கைய பாக்குற ஜோசியர் எல்லாம் சொல்லுவாங்க, இது கோடியில பொருள்ற கையின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்னடான்னா, மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கும் மளிகை சாமானுக்குமே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னா இப்படி சொல்றாங்க. இப்பதான் தெரியுது, எனக்குன்னு 200 கோடி ரூபாய் இருந்திருக்கு. எப்படியெல்லாம் ஏமாத்திட்டான் பாரு அந்த விநாயகம். அவனை சும்மா விடக்கூடாது பூஜா, அவனை சும்மா விடக்கூடாது. மா, நீங்க சும்மா பேசிட்டு இருக்காம உடனே அந்த ஆளுக்கு போனை போடுங்கம்மா. எனக்கே அந்த ஆள் சட்டையை பிடிச்சு கேட்கணும் போல இருக்கு. ஏ புவனா, அந்த பொன்னி வாழ்ற வாழ்க்கை, அந்த வீட்ல இருக்கிற பணம், அதுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, நம்பினியா நீ? இப்ப பாரு, அவங்க வச்சிருக்கிற எல்லா பணமுமே என்னோடது. அந்த மொத்த சொத்தும் என்னோடது. அம்மா, நீங்க முதல்ல போனை போட்டு பேசுங்கம்மா. எங்கடி என் போனு? போனா போனை எடுத்து கொடு. கொடு.
இந்த புஷ்பா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா? ஃபோனை எடுத்தாலே 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு 7.5 கூட்டுவா. ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன் பண்ணுறான்னு தெரியலையே. ஹலோ விநாயகம், நீ எல்லாம் ஊருக்குள்ள பெரிய மனுஷன். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றீங்க, கோயில் முழுக்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல பெரிய தலைக்கட்டு வேற. புஷ்பா, என்ன விஷயம்? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? அது எப்படி? கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம தங்க செயினும் மோதிரத்தையும் போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கீங்க. புஷ்பா, மரியாதை இல்லாம பேசக்கூடாது. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் பேசு. விநாயகம், ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு குடும்பமே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எவனோ பரம்பரையா உழைச்சு சம்பாதிச்சு வச்சுட்டு போனா ஒய்யாரமா உட்காந்து நல்லா திங்கலான்னு தின்னுட்டு இருக்கீங்கல்ல? புஷ்பா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் கரெக்டா சொல்லிட்டு பேச்ச முடி. சும்மா அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா? என்ன மிரட்டுற இடத்துல இப்ப நீங்க இல்ல, உங்களை மிரட்டுற இடத்துல நான் இருக்கேன். நான் கேக்குற கேள்விக்கு கை கட்டி பவ்யமா பதில் சொல்லணும். நான் எதுக்கு உங்ககிட்ட கை கட்டணும்? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் பவ்யமா பதில் சொல்லணும்? ஏன் கை கட்டி பதில் சொல்லணுமா? இத்தனை வருஷம் ஏன் சொத்தை திருடி தின்னு நல்லா உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதுக்காகத்தான். எப்படி 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 என் அப்பா கொடுத்த நிலத்தை வித்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதுல நீ எனக்கு பிச்சை போடுறியா? அப்பப்ப ஓடி வந்து 10 லட்சம் ரூபாவை தூக்கி போட்டுட்டு போயிடுவ. என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும் உனக்கு? சரி, ஏதோ எங்க அப்பா கொடுத்தாரு, நானும் ஊர்ல இல்லாம இருந்தேன். நீங்களும் அதை வித்து வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறி வந்துட்டீங்க. நான் திரும்பி வந்து உங்க முன்னாடி நின்னேன்ல, ஏன் நான் கஷ்டப்படுறேன்னு என் நெத்தியில நல்லா எழுதி ஒட்டி வச்சிருந்தேன்ல, அப்ப கூட உங்களுக்கு அந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு தோணவே இல்லைல்ல? எப்படி மனசு வரும்? அடுத்தவங்க சொத்துல வாழ்ந்து நல்ல சுகம் கண்டுட்டீங்கல்ல, பரம்பரை பணக்காரங்க மாதிரி வாழ்ந்துட்டீங்கல்ல, அந்த சொகுசெல்லாம் விடுறதுக்கு எப்படி மனசு வரும்? எத்தனை காரு, எவ்வளவு நகை, எத்தனை பகட்டு. இதுல அந்த ராஜாராமுக்கு உழைக்கும் செம்மலுங்கிற பட்டம் வேற. ஊரெல்லாம் பெருசா போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கீங்க. அடுத்தவங்க சோத்தை திருடி திங்கறத விட. ஆமா, உங்க ராஜாராம் வேற என்னங்க பண்ணிருக்காரு? புஷ்பா, இவ்வளவுதான் உன் லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை ராஜாராமையோ என் குடும்பத்தையோ பத்தி தப்பா பேசுன, நான் பொல்லாதவனாயிடுவேன். விநாயகம், இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் நேரா அந்த ராஜாராம் கிட்டயே போறேன். அவனை கிழி கிழின்னு கிழிக்கிறேன். உன் சொத்து மொத்தத்தையும் இப்பவே என் பேருக்கு எழுதி குடுறான்னு அவன் கழுத்துல கத்தி வச்சு கேக்குறேன். யார் என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன். புஷ்பா, ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா? முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் எதுக்குங்க அமைதியா இருக்கணும்? 200 கோடி ரூபாய் சொத்தை இழந்தவனா நான் அமைதியா இருக்கணுமா? ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் கூட அமைதியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு 200 கோடி ரூபாய் சொத்து வந்தாகணும். வரல, உங்க குடும்பத்துல ஒருத்தரை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். புஷ்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நான் சொல்றத மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி.
ராஜாராம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை தனியா சந்திக்கணும். என்னங்க பயப்படுறீங்களா? என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதா? எனக்கு உங்களோட மன்னிப்பெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு என்னோட பணம் தான் வேணும். புஷ்பா, நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? நீ ராஜாராம பார்த்து பேசுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீ ராஜாராம பார்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் தடுத்தது எங்க வீட்டுல கல்யாணம் வருது, அந்த நேரத்துல நீ உள்ள பூந்தி எதையாவது குழப்பிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான். இப்ப நான் உன்னை பார்க்கணும்னு சொல்றது கூட உன்னோட நல்லதுக்காக தான். நீ எங்க வரணுங்கிறத நான் இப்ப லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க வா. என்ன இவன் தனியா பேசணுங்கிறான்? மா, 200 கோடியில 100 கோடி செலவாயிடுச்சு, மீதி 100 கோடி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிறத கொடுன்னு வாங்கிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். போறேன், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். என்ன மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? என் ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் நான்லாம் இந்த வண்டியில் வரேன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமா? அதுவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணாங்களேன்னு தான் நான் வண்டியில் வந்தேன். ரொம்ப ஓவராலாம் பிகு பண்ணாதீங்க. ஏம்மா, நான் அமைதியாக தானே வரேன். நீ ஏதாவது என்னை வம்பு இழுக்கணுங்கிறதுக்காகவே வரேன்னு சொல்லுவ. அதை உடனே நான் ஒத்துக்கிட்டு உன்னை கூட்டிகிட்டு வரணுமா? நான் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னா உன் கூட? அக்ரிமெண்ட் போட்டோமோ இல்லையோ, அதான் வேண்டா வெறுப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்ல. அதுக்கு வெளியே எங்கேயும் போகணுன்னா வேற யாரையாவது கூட்டிட்டு போக முடியும். வேற யாராவது எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்? புக் பண்ணால் 5 நிமிஷத்தில் கால் டாக்ஸி வரப்போகுது, அதில் ஏறி போக வேண்டியதானே? கால் டாக்ஸியா? என்ன கிண்டலா? இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? இந்த பைக்கில் இப்படி அவஸ்தைப்படுறதை விட அதில் ஜாலியாக போக வேண்டியதானே? வசதியாக காரில் போய் தான் எனக்கு பழக்கம். கால் டாக்ஸியெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. ஓ, அப்போ இந்த பைக்கில் வர்றது மட்டும் ரொம்ப பழக்கமோ? உன்கிட்ட இதுக்கெல்லாம் வாக்குவாதம் பண்ண நான் தயாராக இல்லை. பிடிக்கலன்னா சொல்லு, நான் இறங்கிக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு விவரமாக சொல்லிட்டு நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். யாராவது வந்து கூட்டிகிட்டு போட்டோம். என்ன சொல்லட்டுமா? அம்மா தாயே, நீ எங்கே போகணுன்னு சொல்லு, நான் அங்கேயே உன்னை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போகிறேன். ஆனால் அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்டு வரணும், உயிரை வாங்கக்கூடாது சொல்லிட்டேன். அந்த பயம் இருந்தா சரி. சரி, உன் ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. நீ ஆஃபீஸ்க்கு தானே போற, அப்படியே போய்கிட்டே இரு. இறங்குற இடம் வந்ததும் நானே சொல்கிறேன், அங்கே ஸ்டாப் பண்ணு. எல்லாம் என் நேரம். புஷ்பா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கேட்காம என்ன செய்வீங்க? ஊராங்காசுல வாங்கின காரு வீட்ல கிடக்கு, ஏதோ ஒண்ணுல ஏறி உட்காந்து சர்ன்னு வந்துடலாம். ஆனா நான் அப்படி இல்லையே. ஆட்டோ பிடிக்கணும், 50 100க்கெல்லாம் பேரம் பேசணும், அதுக்கப்புறம் தானே வரணும். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, இப்ப நான் எதுக்கு வர சொன்னனோ அதை பத்தி மட்டும் பேசுவோம். அது எப்படி விநாயகம்? இவ்ளோ பெரிய பணத்தை ஆட்டைய போட்டுட்டு கொஞ்சம் கூட நடுக்கமே இல்லாம இருக்க முடியுது? அவ்வளோ பெரிய மலமுழுங்கி மகாதேவனா நீங்க? அந்த பக்கம் உங்க மச்சான் ராஜாராம், பெரிய நேர்மையின் சிகரம். இந்த பக்கம் என்னடான்னா உங்க தங்கச்சி பொன்னி, பெண் பாரி வள்ளல். இப்படி எல்லாரும் நேரத்துக்கு ஒரு கார்ல பவனி வந்துகிட்டு இருக்காங்க.
இந்த சொத்தை காமிச்சு இன்னும் பெரிய இடத்துல சம்பந்தம் வேற. அது எப்படி அடுத்தவங்க பணத்துல எந்த வெக்கமுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி மானங்கெட்ட ஜென்மத்தை நான் என் லைஃப்ல எங்கேயுமே மீட் பண்ணதில்லை. நான் முதல்ல உதவி கேட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க வீட்டு செக்யூரிட்டி 50 ரூபாயை என் கையில கொடுத்து வெளியே அனுப்புனான். இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. அந்த பங்களாக்குள்ள இருக்கிற செல்வ செழிப்பு எல்லாம் ஏன் சொத்தால உருவானது. நீங்க என்னடான்னா எனக்கு கேவலம் 50 ரூபாயை கொடுத்து அனுப்புறீங்களா? இப்போ உங்க ஒவ்வொருத்தர் தலைக்கும் நான் 50 ரூபாய் கொடுக்கறேன். எல்லாரும் ஒரு நிமிஷத்துல அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க. இல்லன்னா எல்லாரையும் எரிச்சிருவேன், எரிச்சு. எனக்கு அந்த ராஜாராம பார்க்கணும். அப்பவும் தகுதியில நீ எனக்கு கீழதான், இப்பவும் தகுதியில நீ எனக்கு கீழதான்னு அவன் புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லணும். ஏன் மொத்த பணத்துக்கு ஈடா அந்த பொன்னி மில்ல எழுதி கொடுத்துட்டு வெளியில போடான்னு சொல்லணும் அவனை பாத்து. ஏய் நிறுத்துறியா? என்ன என்ன எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க? இப்ப எதுக்காக என்ன தடுத்து நிறுத்துறீங்க? இந்த பாரு, ரொம்ப ஆடாத. நீ எல்லாம் ஆடுனா இந்த பூமியே தாங்காது. இந்த பாரு, சும்மா என்ன எதுக்கு எடுத்தாலும் ஏன் சொத்துங்கிற. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உண்மை என்னன்னு தெரியாம சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இந்த பாரு, உங்க அப்பா என்கிட்ட வந்து உங்க வீட்டு சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா நான் அப்பவே அதெல்லாம் வேண்டான்னு தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? இல்லப்பா, நீ இதை கண்டிப்பா வாங்கிக்கணும். நீ இதை இப்ப வாங்கிக்கலனா இதை ஒரு அநாத ஆசிரமத்துக்காவது எழுதி வைப்பேனே தவிர என் ஓடு காலி பொண்ணுக்கு இதுல இருந்து ஒரு சல்லி பைசா கூட போக கூடாதுன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த சொத்தை கண்டிப்பா நீ வாங்கிக்கணும்டா, அப்பதான் என் மனசுக்கு நிம்மதின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என் பொண்ணு அந்த ராஜாராமுக்கு பண்ண துரோகத்துக்கு இதை தவிர வேற கைமாறே என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால என்னால தட்ட முடியல. நடுவுல ராஜாராமுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் பிரச்சனை வந்தது உண்மைதான். அப்ப இந்த சொத்தை வித்து அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தா கண்டிப்பா அது அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைச்சதும் உண்மைதான். ஆனா அந்த பணத்தை கொண்டு போய் ராஜாராம் கிட்ட கொடுக்கும்போது இது உன் சொத்துலேருந்து வந்த பணம்னு தெரிஞ்ச உடனே சல்லி காசு இதுல இருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். தெரியுமா உனக்கு? யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? ராஜாராம்னா நேர்மைன்னா ராஜாராம். உழைக்கிறத தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அவனை எல்லாம் தப்பா பேசின உன் நாக்கே அழுகிடும். இந்த பாரு, அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது தான் உங்க அப்பா பேர்லயே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி பண்ணலாமேன்னு பொன்னி சொன்னான். அதுதான் உங்க அப்பாவுக்கு பண்ற மரியாதையா இருக்கும்னு ராஜாராமும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். இன்னி வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வர்ற காசுல இருந்து எல்லாமே ஏழை பாழ கஷ்டப்படுறவங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்கே தவிர எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சல்லி காசு அதுல இருந்து நாங்க எடுத்தது கிடையாது. எல்லா கணக்கு வழக்குமே ஆடிட்டர் கிட்ட கிளியரா இருக்கு. எப்ப வேணாலும் நீ போய் விசாரிச்சுக்கலாம். இந்த பாரு, ராஜாராம் சொந்தமா அவன் உழைக்கிற காசை வச்சு 1000 குடும்பத்தை வாழ வைக்க அவனால முடியும். எங்களுக்கு எதுக்கு உன் வீட்டு காசு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்கிட்ட வந்து நீ கஷ்டம்னு கேட்கும் போதெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில நான் சேர்த்து வச்ச என் சொந்த பணத்துல இருந்து தான் 10 லட்சம் ரூபாயா 3 தடவை உங்ககிட்ட கொடுத்தேனே தவிர உன் காசுல இருந்து சல்லி காசு நாங்க எடுக்கல. உனக்கு ராஜாராமும் பொன்னியும் சந்தோஷமா வாழ்றது அப்படியே கண்ணை உறுத்துமே. இதெல்லாம் கேள்விப்பட்டா நீ பொறுக்க மாட்டேன்ட்டு தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேனே தவிர உனக்கு பயந்துகிட்ட எல்லாம் இல்ல. இதுக்கு மேல உனக்கு சந்தேகமா இருந்தா நீ எப்ப வேணாலும் ராஜாராம நேரடியா வந்து பாத்துக்கோ, அவங்கிட்டயே கேட்டுக்கோ. சரியா? சும்மா ஓவரா சீனை போட்டு. கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி என் வீட்டு சொத்தை எடுத்து நீங்க தான தர்மம் பண்றீங்களா? 5க்கும் 10க்கும் நான் இங்க அல்லாடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன்டா.
உங்க குடும்ப சந்தோஷத்தை நான் அழிக்காம விட மாட்டேன். ஹலோ, ஆஃபீஸே வந்துருச்சு. நீ எங்க போகணும்? நானும் ஆஃபீஸ்க்கு தான் வரேன். என்னது என்னது ஆஃபீஸ்க்கா? நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்? ஹலோ, இது எங்க ஆஃபீஸ். நான் ஏன் வரணும்லாம் நீங்க கேட்க கூடாது. கேட்க கூடாதா? ஹலோ, நீ வேணா இந்த கம்பெனிக்கு ஓனரா இருக்கலாம், ஆனா நான் தான் இப்ப இந்த கம்பெனிக்கு எம்டி. சோ கேட்கற உரிமை எனக்கு இருக்கு. சொல்லு. எம்டியா? பெரிய எம்டி. என்ன போய் சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ற எம்டி. இங்க பாரு, உன்னை நம்பி என் அப்பா இவ்ளோ பெரிய கம்பெனியை ஒப்படைச்சிருக்காரு. பெரிய ப்ராஜெக்டையே உனக்கு ஒப்படைச்சிருக்காரு. உள்ள போன உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் வரும், நீ எஸ்கேப் ஆவ. அதெல்லாம் நடக்காம நான் உன்னை இன்னைக்கு பாத்துக்க போறேன். முடியவே முடியாது. இந்த மாதிரி ஆட்டத்துக்கெல்லாம் நான் வர முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் கழுத்துல தாலி கட்டினதுனால என்ன விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கு தான் நீங்க எம்டி பதவி ஆசை காட்டினப்பவே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இங்க பாரு, பொன்னி மில்ஸ் உங்க கம்பெனியை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க கம்பெனி. அந்த கம்பெனியை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தான் அந்த சந்துரு. இந்த கம்பெனி எம்டி போஸ்ட் எல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்ரு. சூப்பர்வைசர் பண்ண போறாங்களா? சூப்பர்வைசர். எனக்கு இதெல்லாம் சுத்தமா சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். நீ ஆச்சு, உன் கம்பெனி ஆச்சு, நீங்களே வச்சுக்கோங்க. பெருசா வந்துட்டான். ஏய், போணும்னா போ. நான் எங்க சொல்லணுமோ யார்கிட்ட சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன். ஹலோ, நீ யார்கிட்ட சொல்றதுனால சொல்லிக்கோ, என்ன ஆளை விடு. நீங்க யாரை வேணாலும் வச்சுக்கோங்க. நீ ஆஃபீஸ்க்கு போய் நல்லபடியா வேலை பார்க்கணும். அதை பார்த்து உங்க அப்பா மனசு மறுபடியும் சந்தோஷப்படும். உங்க அப்பா சந்தோஷமா இருந்தாதான் இந்த வீடு பழைய நிலைமைக்கு மாறும். டேய், உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்கிற, என்ன புரிஞ்சுக்கோ. மாப்ள வாங்க. அங்கிள். வாட்செல்லாம் நல்லா இருக்கியா? ஆ, இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆமா, உங்க ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? அது அங்கிள், நேத்து நீங்க பதட்டமா போனீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே தானே? இப்போ பரவாயில்ல அங்கிள், நல்லா தான் இருக்கான். அடி பலமா? எங்க அடிபட்டுச்சு? அது பைக்ல போயிட்டு இருந்திருக்கான், அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டான், கையில அடிபட்டுருச்சு. கையிலையா? நேத்து நீங்க தலையில அடிபட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அப்படியா சொன்ன? அது சொல்லுங்க மாப்ள. இல்ல அங்கிள், தலையில லைட்டா தான் அடி, கையில தான் பலமா அடி. ஏன் மாப்ள, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, கூடவே இருந்து கவனிச்சிருக்கலாம்ல? இல்ல அங்கிள், இப்ப அவன் நல்லா தான் இருக்கான். ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இப்போதான் மாப்ள எனக்கு நிம்மதியா இருக்கு. பாருமா, இந்த விஷயத்தை பத்தி பேசி உன்ன மறந்துட்டேன். என்னாச்செல்லாம் ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருக்கேன், என்ன விஷயம்? அது அது ஒன்றும் இல்லைப்பா. சந்திரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டா எனக்கு வீட்டில் போர் அடிக்குது. அதான் இவர் கூடவே சேர்ந்துருக்கலான்னு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அப்பா, என்னப்பாச்சு? இல்லம்மா,
அவசரத்துல மாப்பிளைய மாத்தி என்னுடைய கௌரவத்துக்காக உனக்கு சந்துருவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். சந்துரு நல்ல பையன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு சந்துருவை பிடிச்சிடணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லை. நீ சந்துருவை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொன்னியா, அந்த சந்தோஷத்துல மாப்பிள்ள நீங்க உங்க சீட்ல வெயிட் பண்ணுங்க. நான் நேர்ல வந்து ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்லம் நீயும் போமா. சரிங்க அங்கிள். எங்க அப்பாவை பாத்தியா? நீ சொல்ற பொய்யெல்லாம் எப்படி நம்புறாருன்னு. எப்படி உனக்கு அவரை ஏமாத்த மனசு ஹலோ வருது? ஹலோ, நான் ஏமாத்துறேன்லாம் சொல்லாத. தட் இஸ் டூ மச். சில சமயத்துல சில உண்மைகளை சொல்ல முடியாம இருக்கும். அதுக்காக வேற ஒரு விஷயத்த சொல்லுவோம். அது பொய்யும் கிடையாது, ஏமாத்துறதும் கிடையாது. ஹலோ, உன்கிட்ட உண்மையா இருக்கிறவங்க கிட்ட நீயும் உண்மையா தான் இருக்கணும். அப்படி இல்லாம பொய் சொல்றதே ஏமாத்துறது தான். சரி, இப்ப வெளியே உங்க அப்பா நீ எதுக்காக ஆபீஸ் வந்தேன்னு கேட்டார்ல, அதுக்கு நீ என்ன சொன்ன? சந்துரு இல்லாம வீட்ல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனால வந்தேன்னு சொன்னேன். இது போய் தானே? ஹலோ, நான் சொன்ன போய் என் அப்பாவை சந்தோஷப்படுத்துச்சு. என் அப்பா எப்படி கண் கலங்கினாருன்னு பாத்தியா? நீ சொன்ன போய் மத்தவங்கள காயப்படுத்தும். அடுத்தவங்கள காயப்படுத்துற எதுவும் நல்ல விஷயம் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. உட்கார்ந்து என்ன வேலை செய்யலான்னு பாரு. பேச வந்துட்டான். சரியான பிசாசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அம்மா, அத்தை வாங்க வாங்க. விருந்தெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? மா முடிஞ்சதுமா. செம்ம சாப்பாடு. பவித்ராவோட அம்மா தண்ணியால நின்று நிறைய வெரைட்டி செஞ்சிருந்தாங்கம்மா. நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். அம்மா ஸ்வீட் கொடுத்து அனுப்புனாங்க அத்தை. ஐயோ, அவங்களுக்கு எதுக்குமா இந்த சிரமம் எல்லாம்? இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. பவித்ரா, அந்த செயினை காட்டு. மா, பவித்ரா வீட்ல அவளுக்கு செயின் போட்டிருக்காங்கம்மா. அப்படியா? சந்தோஷம். இந்தாங்க அத்தை. அழகா இருக்கு. கழுத்துல போட்டுக்க வேண்டியதானே? அம்மா ஒரு நல்ல நாளா பார்த்து போட்டுக்க சொன்னாங்க அத்தை. சந்தோஷம். அப்ப அப்படியே போட்டுக்கலாம். அவர்கிட்ட கொண்டு போய் காட்டு. மாமா. என்னம்மா? எங்க வீட்ல இந்த செயினை கொடுத்து அனுப்புனாங்க மாமா. ஓ, பார்க்க வேண்டியவங்க பார்த்துட்டாங்கல்ல, அது போதும். சரிம்மா, நீ செயினை கொண்டு போய் உன் ரூம்ல வச்சுட்டு வா. நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். போ.
ரூம்லயே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பவித்ரா, அத்தை, போன் மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு வர அத்தை. ஐயோ, மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடுமே. என்ன பண்ணுவேன்? பூட்டிட்டு தானே போனோம், திறந்திருக்கு. ஐயோ, பூட்டுறாளே. ஏ பவித்ரா, என் அம்மா உன்னை தலையில வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அவங்களையே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறண்டி. ஹை, சேமா இருக்கே, கரெக்டா செஞ்சிருக்காங்க. தேங்க்யூ மச்சான். மே கமின் மாப்ள. அங்கிள் உட்காருங்க. இல்ல அங்கிள், பரவாயில்ல. நேத்து இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ஆமா. பாதியிலே போனதுனால இதை பத்தி எனக்கு கிளியரா தெரியல. நீங்க மிச்ச ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அதை எத்தனை நாள்ல முடிக்கலாம், என்ன சைஸ் டீம் தேவைப்படும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். எக்ஸ்பிளைன் பண்றேன் மாப்ள. இது படி பர்ஃபெக்ட்டா போச்சுனா நம்ம கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே அங்கிள், ஒரு 2 hours டைம் கொடுங்க. இந்த ப்ராஜெக்டை எத்தனை நாள்ல பண்ணி முடிக்கலாம்னு டைம் சொல்றேன். மாப்ள, டேக் யுவர் ஓன் டைம். ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. நீட்டா பக்காவா பண்ணுங்க. ஓகே ப்ளீஸ். செல்லம், ஜூஸ் சாப்பிடுறியா? நான் அனுப்புறேன். சரிப்பா. சரி. வாவ், பா, என்ன மாதிரி ஒரு நடிப்பு, இப்படி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் ஆக்ட் பண்ணல. நான் எந்த வேலையும் ஒத்துக்க மாட்டேன். அப்படி நான் ஒத்துக்கிட்டேன்னா 100% என்னோட வேலையெல்லாம் நான் சின்சியரா இருப்பேன். சின்சியாரிட்டி, ஹானஸ்ட் எல்லாம் என் பிளட்ல இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ.
கியனா? இதென்னடா பேரு? உன் ஃப்ரெண்டா? அதான். நான் மச்சான் ஆபீஸ் போனாலும் போனேன், ஏரியா பக்கமே வர்றதில்ல. ஏரியாவுல சிறான சீன் ஆயிடுச்சு மச்சான். நம்ம கிங் காம்ங்கிறான்ல, அதான் மச்சான் குமார். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்ல, திடீர்னு தூக்கி வந்து கல்யாணம் பண்ணிட்டான். மச்சான் ஈவினிங் பார்ட்டி ஒன்று இருக்குது, நீ மிஸ் பண்றாத, கண்டிப்பா வரணும். என்னடா சைலண்ட் ஆகுற? மாங்காய் மண்டி எதனா கொச்சல் கொடுக்குறானா? டேய் யாரடா சொல்ற? உன் மாவனார மச்சான். அவனை அப்படித்தானே கூப்பிடுவ, மாங்காய் மண்டையா மாவடு தலையன்னு. மச்சான் உன் மாமனார் ரொம்ப கொச்சல் குத்தா சொல்லு. பீச்சில் தான் வாக்கிங் போயினுங்கிறாப்புல, அதுவும் காலையில 4 மணிக்கு. நீ மூணு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கேன், சஸ்பெண்ட் முடிய திறந்து வச்சு எட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு சா வச்சிடலாம். என்ன சொல்ற? மச்சான் உன் பர்சனாலிட்டி என்ன, உன் நாலேஜ் என்ன, உனக்குலாம் அவன் மாமாவா இருக்க என்ன தகுதியாகுது? டேய் என்னாலே இந்த அநீதியை பார்க்க முடியலப்பா. எனக்கு வருத்தப்பா. ஆனா ஒண்ணு, உன்னை அவன் கம்பெனில எம்டியா வச்சிட்டாரு. அந்த ஒரே காரணத்துக்காக வேணா அவனை மஞ்சி மாமாவை ஏத்துக்க முடியுமே தவிர வேற எதுக்குமே கிடையாது மாமா. அப்புறம் மச்சான் உன் மாமனாரு மாமியாரு என்ன கட் பண்ணிட்டான்? ஹலோ என்ன மாமா பேசினே இருக்கிறது கட் பண்ணிட்டேன்? புரிஞ்சிச்சு மச்சான், புரிஞ்சிச்சு. உன் ஒய்ஃப் குட்டி பிசாசு கூடதா? டேய் மச்சான் நீ பயடாத மச்சான், ஒய்ஃப்னாலே பிசாசு தானே. ஹேய், யாரடா பிசாசுன்னு சொல்ற? நான் நேர்ல வந்தேன், அவ்வளவுதான் உன்னை. சாயந்தரம் வரேன்ட்டான். கேட்டுச்சு காரி துப்புனது. இதான் என்ன பத்தியும் என் ஃபேமிலியை பத்தியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கிற முறையா? நான் உனக்கு குட்டி பிசாசா? என் அப்பா அவன் என்ன சொன்னா? மாவடு தலையனா? இல்ல, இப்படியெல்லாம் தான் நீங்க பேசிப்பீங்களா? உன்னை மட்டும்தான் கேவலமானவன் நினைச்சேன், இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுனால தான் நீ இவ்ளோ கேவலமானவனா இருக்கேன்னு. இவனுங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமா? நல்லா கேடு கெட்ட டீமா இருக்கு. ஹலோ ஹலோ, ரொம்பலாம் ஓவரா பேசாத. என் பெர்மிஷன் இல்லாம என் ஃபோன் எடுத்துட்டு என்ன திட்டுறியா? ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். உன்னெல்லாம் நல்லவன்னு என் அம்மாவும் அப்பாவும் மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்க பாரு, அவங்கள சொல்லணும். உன்னை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீ எப்படி பண்ற? விவகிட்டத்தனமா நான் எப்படி பேசுறாங்க. பண்றேன்? நீ தான் அப்படி பண்ற? என்னடா பேசுற? நீ என்னாச்சு? ஏன் மாப்பிள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன ப்ராப்ளம்? அப்பா சண்டையா? எங்களுக்குள்ளலாம் சண்டை இல்லப்பா. மதியானம் லஞ்சுக்கு வெஜ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சந்துரு என்னடானா நான்வெஜ் சாப்பிடலான்னு சொன்னாரு. அதான். இவ்வளவுதானா? ஏன் செல்லம், மாப்பிள்ள என்ன ஆசைப்படுறாரோ அதையே வாங்கி கொடுத்துடலாம். சரி மாப்பிள்ள நான்வெஜ் தானே, உங்க விருப்பப்படி அதையே சாப்பிடுங்க, நான் ஆர்டர் பண்ணிடுறேன். சரிங்களா? இதுக்கு போய் இப்படி எங்க மேனேஜர்? மாப்பிள்ளைக்கு சிக்கன் பிரியாணி சொல்லுங்க, மட்டனு, ஃபிஷ், இல்ல நான்வெஜ்ல எல்லா ஐட்டத்தையும் ஆர்டர் பண்ணுங்க.
அந்த விநாயகம் சொன்னது உண்மைதான். அந்த நிலத்தை என்ன விலைக்கு விற்றாங்களோ, எந்த தேதியில் விற்றாங்களோ அந்த தேதியில் அந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து வர்ற வட்டி பணத்தில் தொடர்ந்து நிறைய நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேரோட படிப்பு செலவுக்கு பணமும் கொடுத்துருக்காங்க. இலவச திருமணம் நடத்தியிருக்காங்க. எல்லா கணக்கும் இதில் துல்லியமாக இருக்கு. நீங்கள் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. யார் பணத்தை யார் தானம் கொடுக்கறது? என் அப்பா தாத்தா உழைப்புல வந்த பணத்தை இவங்க தானம் பண்ணி பேர் வாங்குவாங்களா? நாங்க எங்க பிசினஸ்ல நஷ்டமாகி கடன் பிரச்சனையில இருக்கோம். வரவன் போறவன்லாம் எங்க வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கான். நாங்க தினசரி அவமானப்பட்டு இருக்கோம். எங்க பணத்தை இங்க யாரோ தானம் கொடுத்துட்டு போவாங்களா? இனி அந்த தானம் தர்மம் எதுவுமே நடக்க கூடாது. அந்த மொத்த பணமும் எங்க பேருக்கு மாறணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணுங்க சார். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதான் உங்களுக்கு புரியல. ட்ரஸ்டோட பணத்தை யாரும் அவங்க பேருக்கு அப்படி மாத்திட்டு போயிட முடியாது. ஒரு தடவை ட்ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பணம் எப்பவுமே ட்ரஸ்ட்டுக்கு தான் சொந்தம். அப்போ நாங்க ஏமாந்து தான் போகணுமா? எங்க பணத்தை அந்த பொண்ணுகிட்ட கையேந்தி தான் நாங்க வாங்கணுமா? அதுக்கு அவசியமே இல்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டியில உங்களை இன்வால்வ் பண்ணிக்கங்க. எப்படியாவது பொண்ணியை நெருங்கி அவங்களோட நம்பிக்கைக்கு ஆளாயிடுங்க. அந்த ட்ரஸ்டோட பவர் ஆஃப் அட்டார்னியும் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் பொண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்க பேருக்கு மாத்திக்கலாம். இது தவிர வேற வழியே இல்லையா சார்? வேற வழி இல்லம்மா. பொன்னி, உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை. ஆனா என் சொத்தை அடையறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னா அதை செஞ்சு முடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. உன் வாழ்க்கை என் கையால தான் முடியணும்னு விதி இருந்தா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உன் வாழ்க்கை முடிய போகுது பொன்னி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். சார் வணக்கம் சார். வாங்க முருகேசன். வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருமா. இவன் தான் என் பையன். என்னன்னு இவங்க கல்யாணத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோமே. குழந்தை பிறந்திருக்குமா, அதான் சாரை பார்த்து பேர் வச்சுக்கிட்டு போலாமா. என்ன குழந்தை? பெண் குழந்தைமா. சரி, அவர் வந்துருவாரு, இருங்க. ஏன் பொன்னி, அண்ணன் இன்னும் கோமா தான் இருக்காரா? தெரியல பொண்ணு. சரி, அண்ணனுக்கு ரொம்ப கோமா இல்ல கொஞ்சம் கோமா? இன்னும் என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. நான் சமைக்கிற சாப்பாட சாப்பிடல. இது ரொம்ப கோவமா இல்ல கொஞ்சம் கோவமா? இப்போ அவங்க அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க. ஆமா. அப்போ வழக்கமா பொண்ணுக்கு பேர் வைக்கிறதா இருந்தா உன் பேர் தானே வைப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்றாருன்னு பாப்போம். அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஒன்றும் தோணல. இங்க பாரு, அண்ணன் உன் பேரை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோ, உன் மேல அண்ணனுக்கு கோவமே இல்லைன்னு அர்த்தம். வாங்க வாங்க வாங்க. வாங்க சார். வணக்கம். வா 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 வா, என்ன பண்றாரு பாப்போம். வா வா வா. என்ன கணேசா, குழந்தை ஊருக்கு கூட்டிட்டு வந்தியா? ஆமா சார், அதான் கையோட உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து பேர் வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம் சார். என்ன இது? அங்க பாரு. என்ன குழந்தை? பெண் குழந்தை சார்.
இருந்தாலும் பொதுவாக பொன் குழந்தைனாலே ராஜாவுக்கு பொன்னின்னு தான் வைக்க தோணும். பார்ப்போம். இப்ப பாருங்க, பொன்னி பேரை தவிர வேற பேரு தான் வைப்பான் பாருங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம். சீட் எடுத்து உனக்கு பிடிச்ச ஒரு 4-5 பேரை எழுதி போட்டு குலுக்கி போட்டு எடுப்போம். எந்த பேர் வருதோ அதை குழந்தைக்கு வச்சிருவோம். சரியா? சார், நான் சொன்னதை செய்ப்பா. ஐஸ்வர்யா, அப்பா. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோ. சரிப்பா. பொன்னி, அண்ணன் ரொம்ப கோவத்துல தான் இருக்கார் போல இருக்கே. உன் பேரை சொல்றதுக்கு கூட அவருக்கு மனசு வரல பாரு. பொன்னிங்கிற பேரை வைக்கணும்னா அந்த பேரை சொல்லணுங்கிறதுக்காகவே அதை வேணான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது அண்ணனுக்கு. இந்தாங்க. நீ எழுது. எழுதியாச்சா? எழுதிட்டேன் சார். கொண்டா. ஐஸ்வர்யா, அப்பா. இதில் ஒரு சீட் எடு. பொன்னி பொன்னி பொன்னி. கொடுங்க. ஹே செல்லோ. ஏ குட்டி பொன்னி, எப்படி இருக்கீங்க? இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பேர் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, பொன்னின்னு உங்கள் பேரை வைப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நான் குழந்தைய கொண்டு வந்தேன். சார் திடீர்னு பேரை யோசிக்க சொல்லவும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பொன்னி மில்ஸ் தான் எங்களுக்கு அடையாளம்.
பொன்னிங்கிற பேர் தான் எங்கள் வாழ்க்கைக்கே விளக்கேற்றி வச்ச பேர். அதை எப்படிங்க நான் விட முடியும்? அம்மா முகத்தையும் நான் எப்போவுமே மறக்க முடியாது. அதனால தான் உங்கள் பேரையே எல்லா சீட்லேயும் எழுத சொன்னேம்மா. செல்லம்மா நீங்க பொன்னி. பார்த்து பார்த்து. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம்மா. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா. வாங்கண்ணே. பொன்னி 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 மா, எல்லாத்துலயும் பொன்னின்னு எழுதி வச்சிருக்காங்கம்மா. இங்க பாருங்களேன். ராஜா, ராஜா, என்னது இது? சின்ன பிள்ளை மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு. பொன்னி மேல நீ எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். பொன்னி இல்லாம உன்னால வாழவே முடியாதுங்கிறது உனக்கே தெரியும். அப்புறம் ஏன்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிற? உனக்கும் பொன்னிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம் ராஜாராம். ஆனா அதை வெளியாளுங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. எப்பவும் போல அந்த குழந்தைக்கு பொன்னிங்கிற பேரை வச்சுட்டு நீ போயிட வேண்டியது தானே. அதுல எதுக்கு இத்தனை குழப்பம் சொல்லு? ராஜா, நம்ம கூடயே வாழ்றவங்க தப்பு பண்ணும்போது அவங்கள தூக்கி எறியவும் முடியாது. அதுக்காக அந்த தப்பை சகிச்சுக்கவும் முடியாது. மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். அந்த மாதிரி சமயங்களை மௌனமா கடக்கிறது தான் சரி. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது இத்தனை நாளா நீடிக்கிறது? இத பாரு, பொன்னி பண்ண காரியத்துல எனக்கே அவ மேல வருத்தம் இருக்கு. பொன்னி நீ எப்பவுமே உருகிட்டு இருந்தன்னா, என்னைக்கு அவ அந்த பவித்ராவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாலோ அன்னையிலிருந்து நான் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு ராஜாராம். நீ இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம்? பொன்னி தானே. இந்த குடும்பம் இந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு பொன்னி தான் காரணம். அதை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. கரெக்ட். இந்த வீட்டோட கஷ்டம், பிள்ளைங்களை வளர்க்கறது, இதை எதையாவது உன் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காளா சொல்லு? நீ பிசினஸ்ல கவனம் செலுத்தணுன்றதுக்காக அவ எல்லா பிரச்சனையும் அவளே தன் தலைமையில இழுத்து போட்டுக்கிட்டா. அவளுக்கு வாழ்க்கையில 2 விஷயம் தான் தெரியும். ஒன்னு உன்னை நேசிக்கிறது, இன்னொன்னு இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது. அவளை மாதிரி இந்த குடும்பத்துக்காக யாராலையும் உழைக்க முடியாது ராஜாராம். ராஜா, உனக்கு நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. இந்த பிரச்சனையை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாப்பா. நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறதுனால நீங்க மட்டும் இல்ல, மொத்த வீடுமே நிம்மதி இல்லாம இருக்கு. அத புரிஞ்சுக்கப்பா. மாமா, நான் பொண்ணுகிட்ட பேசாம இருக்கேன்னா அவளை வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல மாமா. அவ இல்லாம நான் இல்ல, அது எனக்கு தெரியும் மாமா. அவ இல்லாம என்னால வாழவும் முடியாது, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நான் பொன்னியை நேசிக்கிறேன் மாமா.
இப்ப நான் கூட பேசாம இருக்கிறது கூட அவளை நேசிக்கிறதுனால தான் மாமா. அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தத்துல எந்த பொய்யும் இருக்கக்கூடாது, எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் மாமா நான். ஆனா என்கிட்டயே அவ இத்தனை நாளா இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு பொய்யா வாழ்ந்திருக்காளே மாமா. அது தப்பு இல்ல? அதுதான் மாமா என்னால தாங்கிக்க முடியல. மாமா, அவ செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரியணும். அது வரைக்கும் நான் அவ கூட பேச போறதில்ல. தயவு செஞ்சு அது வரைக்கும் நீங்க 2 பேரும் அவகிட்ட பேச சொல்லி என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பவுனு, வீட்ல அண்ணன் செந்தில் எல்லாரும் வேலை கிளம்பியாச்சா? போயாச்சு. சாப்பாடுலாம் ஒழுங்கா கட்டி கொடுக்குறல்ல? கட்டி கொடுக்குற வேலையெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல, அவங்கவுங்களா கட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஒரு மனுஷி எவ்வளோ வேலை தான் பார்க்கறது. ஏ பவுனு, என்ன இப்படிலாம் பேசுற? அவங்களுக்கு நாம பண்ணி கொடுக்கலனா வேற யார் பண்ணி கொடுப்பாங்க? பாவம், நாமளே மதிக்கலனா வேற யார் மதிப்பாங்க? போதும் போதும், அவங்கள நான் மதிச்சதெல்லாம். வர வர எனக்கு எல்லார் மேலேயும் கோவம் தான் வருது. அதுவும் அண்ணன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். யார் அண்ணன்? இங்க பாரு, எனக்கு அண்ணன் யாரு இருக்கா? கூட பிறக்கலனாலும் நான் அண்ணன்னு மதிச்சு வாழ்றது உன் புருஷனை தானே. ஹே பவுனு, அவர் மேல உனக்கு என்ன கோவம்? ஏன் பொன்னி, இத்தனை நாளா நம்ம வீட்டுல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா என்ன? அப்பெல்லாம் இப்படியா நடந்துச்சு? பேர் வைக்க வர்றவங்க பொம்பளை புள்ளைய தூக்கிட்டு வந்தா பொன்னின்னு வச்சிருவாங்க, ஆம்பளை புள்ளைய தூக்கிட்டு வந்தா ராஜாராம்னு வச்சிருவாங்க. அதானே வழக்கம். வர்றவங்களும் அதை தானே விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன புது பழக்கமால இருக்கு அண்ணன் பேர் எழுதி போட சொல்றதெல்லாம்? பவுனு, நான் பண்ணது தப்பு தானே. அவருக்கு என் மேல கோவம் இருக்குதானே செய்யும். அத போய் பெருசா பேசிக்கிட்டேன், விடு. இங்க பாரு பொன்னி, அந்த கோவமும் எனக்கு தெரியும். அந்த கோவம்லாம் ஒரு 2 நாள் இருக்கும், இல்ல 3 நாள் இருக்கும். அது வந்த சுவடே தெரியாம மறைஞ்சுதானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இது அந்த மாதிரி தெரியலையே. என்னவோ ஜென்ம பகை மாதிரில இருக்கு. வந்தவங்க எல்லாரும் பொன்னின்னு பேர் எழுதி போட்டதுனால அண்ணன் அந்த பேரே வச்சுட்டாரு. இதே வேற பேரை எழுதி போட்டிருந்தா அண்ணன் அந்த பேரு தானே வச்சிருப்பாரு. இல்லடி, ஒருவேளை அவங்க எல்லார் மனசுலயும் என்ன பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல. பொன்னி, இங்க பாரு, நீ சும்மா உன் வீட்டுக்கார விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசாத. அண்ணன் மனசுல நீ இல்லாம இருக்க, அதான் உண்மை. நீ மனசுல இருந்தா அண்ணன் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு வரட்டும், நானே அண்ணனை நிக்க வச்சு கேள்வி கேட்கறனா இல்லையான்னு பாரு. பவுனு, அவர் மனசுல இப்ப வேணா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த சீட்ல பொன்னின்னு பேர் வந்ததும் அவர் முகத்தை நான் பார்த்தேன். திடீர்னு ஒரு பிரகாசம் வந்தது. அதெல்லாம் பாசம் இல்லாம அப்படி வரும் சொல்லு? பொன்னி, இதெல்லாம் நீயா காண்ற கனவு. நானும் அந்த சமயத்துல அண்ணன் முகத்தை பார்க்க தான் செஞ்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. நான் சொல்றதா உண்மை. அண்ணன் மனசு ரொம்ப கல்லாயிடுச்சு பொன்னி. சரி விடு பவுனு, நான் பண்ணது தப்பு தான். ஆனா இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட நல்லதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு போக போக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு நீ சமையல் பண்ண, நான் பண்ணல. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா.
வாங்கம்மா, நல்லா ஒரு இருக்கீங்களா? அர்ச்சனை தட்டு கொடுங்க. நல்லா இருக்கேன். எப்பவும் உங்க கூட ஒரு அம்மா வருவாங்களே, அவங்க இன்னைக்கு வரலையா? யாரு? பவுனா? ஆமாம்மா. அவளுக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் வரல. அப்படியாம்மா? அவங்க வந்தா நல்லா பேசுவாங்களேன்னு அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, என் தாலி! ஐயோ, யாராவது பிடிங்களே! புடிங்க புடிங்க, திருடா சைனா திருட வரான், புடிங்க புடிங்க புடிங்க. ஐயோ, யாராவது பிடிங்க! ஏய், செயினை கொடுடா. குடு. ஏய். செயினை கொடுடா. செயினை கொடுடா. ஏய், செயினை விடு. ஏய், கிட்ட வராத. ஏய், செயினை விடு. ஐயோ, கத்தி வச்சு ஏதாவது பண்ணிட போறான். அவனை விட்டு, பரவாயில்ல பரவாயில்லமா, விட்டு. கிட்ட வராத. ஏய், குத்திடுவேன். ஏய், கிட்ட வந்தா குத்திடுவேன். ஏய், சொன்னா கேளுமா, வேணாம், விட்டு. செயினை விடு. ஐயோ, விடு. கிட்ட வந்தீங்க கொன்றுவேன். அண்ணா, யாராவது உதவி பண்ணுங்க. ஏய், கிட்ட வராத. செயினை விடு. செயினை விடு. சொன்னா கேளு. ஏய், செயினை கொடுடா. செயினை கொடுடா. ஏய், ஏய், செயினை கொடு. வேணாமா, விட்டுடு. செயினை கொடுடா. கொடு. விடுடா. விடுடா எங்கடா? புடிங்க அவனை, ஓடுங்க. ஐயோ, பாத்து, இவ்ளோ ரத்தம் வருதே. ஆண்டி, ஒண்ணால ஏம்மா ஆண்டி. இப்படி எல்லாம் பண்ண? வலிக்குதாம்மா ரொம்ப? ஏமா, நகை போனா போகுது, அதுக்குன்னு இப்படியா? அவன் கத்தி எடுத்து குத்திருந்தா என்னம்மா பண்ணிருப்ப? ரொம்ப வலிக்குதா? வெறும் செயின்னா கூட நான் விட்டுருப்பேன். அவன் கத்திய காட்டினப்ப கூட நான் அப்படிதான் நினைச்சேன். அப்போதான் இது தாலி செயின்ன்றதையே பார்த்தேன். ஒருத்தங்க கழுத்துல இருந்து தாலி செயின் பறிபோக கூடாதுன்னு தான் அவனோட போராடினேன். நல்ல வேலை, தாலி செயின் அவன் கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆண்டி. இந்தாங்க ஆண்டி, செயின். கடவுளா பார்த்துதாம்மா உன்னை அனுப்பியிருக்காரு. சரி, ரொம்ப ரத்தம் வர மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல ஆண்டி, பரவாயில்ல, இது சின்ன காயம் தானே. நான் அவசரமா பேங்க்குக்கு போகணும், நான் பாத்துக்கிறேன். ஆமா, உன் பேர் என்னம்மா? பூஜா. சரி, உனக்கு ஏதாவது பண்ணணும் போல இருக்கு, என்ன வேணுமோ கேளு, நான் பண்றேன். இந்த செயினை பார்த்ததும் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அது ஒண்ணு போதும் ஆண்டி, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இது பாரு, என் பேரு பொன்னி. இந்த பொன்னி மில்ஸ் இருக்குல்ல, அதோட ஓனர். இங்கதான் அன்பு நகர்ல இருக்கும். உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு, சரியா? சரியா ஆண்டி, நான் பேங்க்குக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, நான் வரேன் ஆண்டி. பார்த்து பத்திரமா போ. சபாஷ் பூஜா, அடி தூள் கிளப்பிட்ட.
முட்டாள், கத்திய வச்சு லேசா கீறினா ஆழமா கீறிட்ட. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அக்கா நான் லேசாதாக்கா கீறினேன், நீங்கள் தாக்கா கையை முன்னாடி விட்டுட்டீங்கக்கா. சரி சரி, சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? நெட் ரிசல்ட் சரியா இருந்துச்சுல்ல, அதான் நமக்கு வேணும். அந்த பொண்ணி உன்னை நம்பிட்டாளா? நம்பாம தாலி செயின் எல்லாம் மீட்டு கொடுத்துருக்கேன். ஆ, அந்த அம்மா என்ன எவ்வளவு நன்றியோட பார்த்தாங்க தெரியுமா? வீட்டு அட்ரஸ சொல்லி எது வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் என் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதான் அதான் நமக்கு வேணும். தேங்க்ஸ் மேடம், நான் வரேன் மேடம். அக்கா வரேன்க்கா. நீ பொன்னியோட வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக சிந்தி இருக்கிற முதல் ரத்தம் இது. இது உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வைக்குதுன்னு பாரு. பொன்னினாலே தைரியம், பொன்னினாலே அதிர்ஷ்டம், பொன்னின்னு பேர் வச்சாலே சுபிச்சம் கொட்டும். அப்படிதானே? ஆனா இப்ப என்னாச்சு? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே தலைகீழா மாறி போச்சா? அந்த அதிர்ஷ்டம்லாம் இன்னைக்கு எங்க போச்சுமா? உனக்கு பயந்து நல்லது மட்டும் தானே நான் செய்வேன். அத நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லது நினைக்கிறதும் தப்பு, நல்லது பண்றதும் தப்புன்னு தோணுது. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வீட்டுலதான் யாருமே என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னா, இங்க ஒண்ணு தேடி வர நேரத்திலையும் தாலியை பறிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இத நான் எப்படி எடுத்துக்கிறது? தொலைஞ்சதுக்கு அழுது அது திரும்ப கிடைச்சதுக்கு நான் சிரிக்கணுமா? உடனே கிடைக்கிற விஷயம் எதுக்காக தொலையணும்? இதெல்லாம் உன் விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டு நான் அழுது அழுது சிரிக்கணுமா? நான் என்ன பொம்மையா? ஏன் வர வர பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க? என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு அவருக்கும் தெரியும். ஆனா அது எல்லாம் மீறி இப்ப எதுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? ஊரு உலகத்துல எங்க சுத்தினாலும் வீடு தேடி வந்து என் கையால சாப்பிடணும்னு நினைக்கிற மனுஷன் இப்ப என் கையால சாப்பிடணும்னாலே அத பாவம் நினைக்கிறாரு. உன் அகராதியில நல்லது நினைக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பதில நீ சொல்லிதான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரணும். விடிவு காலம் தானே, கண்டிப்பா வந்துரும். நீ கவலைப்படாத. கடவுள்கிட்டயே சவாலா? பாத்தியாடி, முதல்ல அப்படி புலம்பிக்கிட்டு இருந்தவ இப்ப எப்படி பேசுறான்னு. அம்மா, என்னை பொறுத்த அளவுல இவங்க கிட்ட வம்பு பண்ணி காரியத்தை சாதிக்க முடியாது. என்னடி சொல்ற? சென்டிமெண்ட் லாக் போட்டா போதும், சரண்டர் ஆயிடுவாங்க. அதை தான் பண்ண போறேன். அதான் ஆரம்பிச்சிட்டுமே. இனிமே அதே வழியில டிராவல் பண்ணலாம். கடவுள் அவளுக்கு மட்டுமா, நமக்கும் தானே. சரி சரி, சீக்கிரம் போலாம்.
போ. ஏய் பூஜா, ஆண்டி என்னம்மா பேங்க்குக்கு போகணும்னு சொன்ன, இங்க வந்திருக்க? ஆண்டி பேங்க்ல அம்மா இருந்தாங்க, கூட்டிட்டு வரணும்னு போனேன். ஓ அம்மாவா? வணக்கம். வணக்கம். ஆமா ஆண்டி, வள்ளி அவங்க பேரு. வள்ளியா? வள்ளின்னு வெறும் வள்ளின்னு பேர் வைக்க மாட்டாங்களே. கனகவள்ளி. ஓ நான் பொன்னி. ஓ அம்மா, பொன்னி மில்ஸ் இருக்குல்லம்மா, அந்த கம்பெனி இவங்களோட கம்பெனி தாம்மா. ஓ அப்படியா? ரொம்ப பெரிய கம்பெனியாச்சே அது. உங்க பொண்ணு ரொம்ப தைரியசாலி. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தாலி செயினை ஒருத்தன் அறுத்துக்கிட்டு ஓட பார்த்தான். இவ தான் அவன்கிட்ட சண்டை போட்டு வாங்கி கொடுத்தா. சொன்னா பாவம், அதுல தான் கையில காயம் பட்டுருச்சு. அது பரவாயில்லைங்க. ஆனா ரொம்ப தைரியசாலி. சுத்தி முத்தி எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே உதவிக்கு வரல. இவ பாஞ்சு அந்த பையனை துரத்திக்கிட்டே போயிட்டா. உடனே அவன் கத்தியை காட்டி கூட மிரட்டினான். நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஆனா பயப்படாம இவ தான் அவன் கூட சண்டை போட்டு திரும்பவும் என் தாலி எனக்கு மீட்டு கொடுத்தா. கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குங்க. ஆனா பாருங்க, அவளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில அடுத்த படிக்க அடி எடுத்து வைக்க முடியல. ஐயோ, எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கா. அவளை போய் இப்படி சொல்றீங்க? இந்த கோயில வச்சு சொல்றேன், நீங்க கவலையே படாதீங்க. அவ மனசுல நினைச்சது கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும். ஏய், என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? ஆன்ட்டி பெரிய மனசோட சொல்லிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. சந்நிதியில வச்சு சாமி முன்னாடி மனுஷங்க கால்ல எல்லாம் விழவே கூடாது, சரியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும், கவலைப்படாத. சரி ஆண்டி. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வரேன் ஆண்டி. பாய். பூஜா, வக்கீல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. அவளே ஒன்று ஆசீர்வாதம் பண்ணிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள நுழைஞ்சு பவரை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடணும். அடுத்த நிமிஷமே பொன்னிக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். போலாம். நாளைக்கு எனக்கு பர்த்டே. இன்னைக்கு நைட்டு 10 மணில இருந்து என் வீடே கொண்டாட்டமா இருக்கும். டெக்கரேஷன் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் என்ன, ஃபுட் என்ன, என் வீடே அமர்க்கலமா இருக்கும். என் அப்பா அம்மா கூட எப்படி மறந்தாங்க? என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் என் பிறந்த நாள் தான் தீபாவளி. ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளை எப்படியெல்லாம் வித்தியாசமா கொண்டாடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீட்ல ஒரு பர்த்டே விஷ் பண்றதுக்காகவாவது யாராவது இருப்பாங்களான்னு தெரியல. சந்துரு அவன் ஒரு காட்டான். அவன் கிட்ட அவ்வளோ டீசென்டான விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. என் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு இருட்டான பிறந்த நாள்.
என் அப்பா அம்மா கூட என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணல. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. சந்துரு தான் வந்திருப்பான், லூசு பையன். ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே மனசு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், அன்பு நிறைஞ்சு இருக்கணும், நீ நினைச்சது எல்லாம் நடக்கணும். தேங்க்ஸ் ஆண்டி. ஸ்வேதா, ஹாப்பி பர்த்டே. அண்ணி, many more happy returns of the day. Thank you. ஏய் ஏய், இதுக்கே எமோஷன் ஆயிட்டா இப்படி? இன்னும் நிறைய இருக்கு. அண்ணி, உங்களுக்கு நாங்க ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். ஆனா உங்களை இப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாது. சோ இப்படி திரும்புங்க. என்ன? வாங்க நீ போலாம். எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க நீ சொல்றோம். வா வாங்க. பாத்து பாத்து. இப்ப பாருங்க அண்ணி. ஹாப்பி பர்த்டே செல்லம். ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. செல்லம், டாடி. ஹாப்பி பர்த்டே செல்லம். Thank you டாடி. ஸ்வேதா. அம்மா. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. Thank you மா. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஓ சந்தோஷம் தான் எங்க 2 பேரோட சந்தோஷமும். எப்பவும் போல சந்தோஷமா இரு. Thank you மா. செல்லம், எப்பவும் நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணுமா? மாப்ள, ஏய், நீ என்ன இங்க நிக்கிற? முன்னால வா. உன் பொண்டாட்டிக்கு தானே பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மருமகளே. Thank you uncle. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஹாப்பி பர்த்டே மா. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. Thank you. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. முன்னாடியே சொல்லியிருந்தா நல்ல பெரிய கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. சரி சந்துரு, போய் கேக் எடுத்துட்டு வா.
ஹாப்பி பர்த்டே செல்லம். இந்தா. நல்லா ஊட்டி விடு. மாப்பிள்ளை குடுமா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. சந்துரு, 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 ஒரு நிமிஷம் வாயே. எதுக்குங்க? ஏங்க பவித்ரா, என்ன ஆச்சு? ஏன் கூப்பிட்டீங்க? ஆமா, உன் வைஃப் பர்த்டே குடும்பமே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். உன் சார்பா அவளுக்கு என்ன gift கொடுக்கறதா பிளான் பண்ணிட்டு இருக்க? கிஃப்டா? என்ன விளையாடுறீங்களா? இதுல என்ன விளையாட்டு சந்துரு? சீரியஸா தான் கேக்குறேன். அட போங்க பவித்ரா, அவ பர்த்டே ஃபங்க்ஷனே ஒரு சர்ப்ரைஸ் தான், இதுல gift வேற. சும்மா இருக்கீங்களா கொஞ்சம்? நல்லபடியா பிளான் பண்ணி பக்காவா செலிப்ரேட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு நான் இது வரைக்கும் எந்த கிஃப்ட்டுமே கொடுத்தது கிடையாது. இதுல இவங்களுக்கு நான் gift வேற தரணுமா? காமெடி பண்ணாதீங்க பவித்ரா. ஃப்ரெண்ட்ஸ் வேற சந்துரு, அதெல்லாம் ஒகேஷன்ஸ்க்கு மட்டும்தான். ஆனா இது அப்படி இல்லைல்ல, இது லைஃப். ரொம்ப தூர பயணம். அதுல நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்மளோட அன்பை ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். என்ன ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் தானே சந்துரு. உங்க அண்ணன் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒவ்வொரு நாளும் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் நான் மயங்கி போனதில்ல, அதுக்கு ஆசைப்பட்டதும் இல்ல. ஆனா அவனோட அக்கறை அந்த ஒவ்வொரு கிஃப்ட்லயும் தெரியும். ஒவ்வொரு பொண்ணோட சைக்காலஜியும் அதுதான். நீங்க சொல்றதெல்லாம் சரியா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா இந்த ஸ்வேதா விஷயத்துல வாய்ப்பே இல்லை. இல்ல சந்துரு, எல்லா நேரத்திலையும் நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. எதிர்பார்க்காத நேரத்துல அவளுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்துட்டோம். அதுலயே அவ சந்தோஷமா மாறிட்டா. இப்போ நீ போய் கிஃப்டையும் கொடுத்து பாரு, அவ ரியாக்ஷனே வேறையா இருக்கும். சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரியாவே இருந்தாலும் இப்ப திடீர்னு கிஃப்ட்டுக்கு நான் எங்க போறது? இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்போ பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்கல்ல? ரொம்ப பெரிய பிளான்லாம் போடல. இத பத்தி யோசிக்கும் போதே கையில இருந்த சோர்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சோர்ஸா? ஆமா சந்துரு, கண்டிப்பா இந்த gift ஸ்வேதாக்கு பிடிச்ச gift-ஆ தான் இருக்கும். சரி, அப்படி உறுதியா சொல்ற அளவுக்கு அது என்ன கிஃப்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் வீட்டுக்கு போயிருந்தப்ப என் அம்மா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த செயின். என்ன பவித்ரா நீங்க, உங்க அம்மா அப்பா ஆசை ஆசையா கொடுத்து விட்ட செயினை போய் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா? இல்ல பவித்ரா, சரியா வராது. கிஃப்ட் தானே, அது அப்புறம் பாத்துக்கலாம், விடுங்க. சந்துரு,
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசுக்கு சரின்னு பட்டதை மட்டும்தான் நான் செஞ்சேன். தயவு செஞ்சு இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் கொடு. அவளுக்கு யாரு gift கொடுத்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்குற gift தான் அவ வேல்யூவா பாப்பா. பவித்ரா சொல்றது சரிதான் சந்துரு. அத்தை, மா இங்க பாரு, நான் கூட என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. ஸ்வேதா இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல கொண்டாடுற பிறந்த நாள். புருஷனா அவளுக்கு நீ ஏதாவது gift கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நான் கொண்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள என் மருமக முந்திக்கிட்டா. நீ பவித்ரா கொடுக்கறத ஸ்வேதா கொண்டு போய் கொடு. இதை நான் பவித்ரா கொடுத்துட்றேன். சரி, ஓகே. செல்லம், இதா இத நீ வச்சுக்கோ. ஐயோ அத்தை, பிரிச்சு பாரு, உனக்கே தெரியும். டேய், என்னடா போ போ போடா. செல்லம், உனக்கு பிடிச்ச டைமண்ட் நெக்லஸ் அப்பா அம்மாவோட பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ. தேங்க்யூ டாட். தேங்க்யூ மா.